இங்கேயும் வரவில்லை, அங்கேயும் போகவில்லை. ஆனால் அங்கே போனவர்களும் இங்கே பேசியவர்களும் பார்த்தால் இந்த கூட்டணி உடைக்க வேண்டும், விஜயோடு போக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சீட்டுகளுக்கு மேல் பெறுவோம் என்று கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது 200 கூட்டணிக்கு வேட்பாளர்களே அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை காலம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆட்சியினுடைய அலங்கோலம் வாசன் அவர்களுக்கு 4 அமைச்சர்களும் எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற வழங்கியிருக்கிறது. எப்படி தெம்போடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? மீண்டும் 67 திரும்பும் என்ற நம்பிக்கை தானே. மக்கள் அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது வெறுப்போடு இருக்கின்றார்கள். முதல் சுதந்திர செங்கோட்டை கொடியேற்ற விழாவிலேயே அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை என்று சொன்னார். அதையெல்லாம் இவர்கள் ஏளனம் செய்தார்கள். ஆனால் அந்த அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை என்பது இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்பது தமிழ்நாடு எடுத்து காட்டியிருக்கிறது. இவங்க பெரியாரைத்தான் பெரிதாக நிற்கிறார்கள். பெரியார் என்ன சொன்னார்? உனக்கு ஏதேனும் உடல் பசி என்று ஏதேனும் இருக்குமானால் அதை உடனடியாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உறவு முறையே கிடையாது. இதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே நீ சென்று விடலாம். அது தாயானாலும் தாரமானாலும் தமக்கையானாலும் யாரா இருந்தாலும் வருவாங்க. அவசியம் என்ன? தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் முனைவர் நித்யானந்தர், மாநில செயலாளர் IJK கட்சி. வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. தமிழக அரசியல் களம் வந்துட்டு பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. NDA கூட்டணி பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு. அதற்கு மாறாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியான திமுக தரப்புல இருந்து இன்னும் தொகுதி பங்கீடே கூட்டணிக்கு வந்துட்டு முழு அளவிலேயே என்ன காரணம், எப்படி போயிட்டு இருக்கு சார் நிலவரம் எல்லாம்? நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணியாக 5 ஆண்டுகளாக இருந்தது என்று பறைசாற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டணி இன்றைக்கு எப்படியெல்லாம் கட்டவிழ்ந்திருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். செய்தியாளர்களும் செய்திகளை எந்த அளவிற்கு திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் கூட தவிர்க்க முடியாத செய்தியாக இவை அமைந்து விடுகின்றன. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் சொன்னா, கமலஹாசன் அவர்கள் தொகுதி பங்கீட்டுக்காக அமர்ந்து பேசியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நான் வெளியில் இருந்து ஆதரிக்கிறேன், எந்த விதமான கோபமோ இது என் கடமை என்று சொல்கிறார். பேசுவதற்கு முன்பாக அந்த கடமையை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். பேசிய பின்னாலே நான் போட்டியிடவில்லை, வெளியில் இருந்து ஆதரிக்கிறேன் சொன்னா அப்ப உள்ள பிரச்சனை இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அப்படி ஆதரிக்கிறவங்க போய் கூட்டணியில பேசியிருக்க கூடாது, சின்னம் பேசியிருக்க கூடாது. பேசினாங்கிறது செய்தி ஆயிருக்கு. அதே மாதிரி வேல்முருகன் அவர்கள் வெளியில வந்து தான் போட்டியிடவில்லை, தன் கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள் போட்டியிடுவார்கள் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு 3ஆவதாக நம்முடைய திருமாவளவன் அவர்கள் மிகுந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். தேமுதிகவுக்கு 10 இடம், எங்களுக்கு 8 இடமா என்று சொல்ல முடியாமல் சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கமலஹாசன் 2021 தனிச்சு போட்டியிட போது 4% வாக்கு வாங்கியிருந்தாரு. இந்த பக்கம் தேமுதிக பாத்தீங்கன்னா 0.4% தான் இருக்காங்க. அப்படின்ற 10 சீட்டு இங்க ஒண்ணுமே இல்லைன்றது. 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா. காலங்காலமாக திமுகவை தோளிலே சுமந்து வந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லி அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய உள்ள கிடக்கையை அவர் மெதுவாக அப்படி தோழமை சுற்றோடு சொல்லுவாரோ அப்படி தோழமை சுற்றோடு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் உள்ள விஷயம் நமக்கு தெரியுது. இதுதான் திமுகவுடைய கூட்டணி இல்லை. இன்று அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்கள், அனைத்து கட்சி என்று சொல்வதை விட தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியது யாருக்கு எத்தனை இடம் என்று தெளிவாக்கிவிட்டது. பல இடங்களிலே யார் யார் போட்டி போடுவார்கள் என்பது ஏறத்தாழ முடிவாகிவிட்டது, பத்திரிகைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை இடங்களிலே போட்டியிடுவார்கள், எத்தனை பேருக்கு யார் யார் எந்தெந்த கட்சியில் வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்று சிறிய கட்சி கூட வேட்பாளர் அறிவிக்க முடியாமல் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் இந்த கட்டுக்கோப்பான கூட்டணி என்று ஒரு பிம்பத்தை வளர்த்திருந்தார்கள் 5 ஆண்டுகளாக. அது சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய நிலை. ஒரு முறை கூட திராவிட முன்னேற்ற கூட்டணி இந்திய கூட்டணியாக இருந்திருந்தால், இந்தியா கூட்டணியில் அது இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய தலைவர் சோனியா காந்தியையோ அல்லது ராகுல் காந்தியோ போய் சந்தித்து இந்த தமிழக தேர்தலை பற்றி பேசியிருக்க வேண்டும். அவர்களாவது இங்கே வந்திருக்க வேண்டும். அது கூட நடைபெறவில்லை. எனவே இவர்கள் தேசியத்திலிருந்து துண்டுபட்டு விட்டார்கள். இல்ல, தமிழகத்தை தாண்டி மேற்கவும் இருக்கு, அடுத்து புதுச்சேரி இருக்கு. இங்கெல்லாம் பிரச்சாரம் ஈடுபடல. தமிழகத்துல பொறுமையா வரலாம் அப்படின்ற நினைப்போட்டு இருந்திருக்கலாம் இல்லையா தலைமை
காங்கிரஸ் தலைமை? காங்கிரஸ் தலைமை பொறுமையா இருக்கலாம். திமுக காங்கிரஸ் வேட்பாளர் தானே. இந்திய கூட்டணி என்று சொன்னால் அவர்களுடைய இப்ப நான் வந்து ஐஜேகேலிருந்து பேசுகிறேன். பாரிவள்ளல் அவர்களுடைய வழிகாட்டுதல் நடக்கிற ரவி பச்சமுத்து அவர்களுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய ஐஜேகே. நான் என்டிஏ விட்டு கொடுக்க முடியுமா? நான் அந்த கூட்டணியில தானே இருக்கிறேன், ஊடக பிரிவிலையும் இருக்கிறேன். அப்போ நான் வந்து என்டிஏன்னு சொல்லும் பொழுது பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து ஐஜேகே இருக்கிறது, அதிமுகவுடன் சேர்ந்து ஐஜேகே இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸோடு சேர்ந்து ஐஜேகே, இப்படித்தானே அதை கொள்ள வேண்டும் ஒரு குடும்பமாக. ஆனால் இங்கே காங்கிரஸ் இங்கேயும் வரவில்லை, அங்கேயும் போகவில்லை. ஆனால் அங்கே போனவர்களும் இங்கே பேசியவர்களும் பார்த்தால் இந்த கூட்டணி உடைக்க வேண்டும், விஜயோடு போக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கட்சி பொறுப்புல கட்சி நிர்வாகத்தோடு போய் சந்திக்கக்கூடிய ஆட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவரும் இல்லை, காங்கிரஸில் எவரும் பேசவில்லை. இது அந்த கூட்டணி நிலை ரொம்ப பரிதாபமான நிலையாக இருக்கிறது. 200 சீட்டுகளுக்கு மேல் பெறுவோம் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது 200 கூட்டணிக்கு வேட்பாளர்களே அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை காலம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆட்சியினுடைய அலங்கோலம் என்ன? சென்னை மாநகரத்தில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் யாரும் நிற்பதை தவிர்க்கிறார்கள். எங்களுக்கு சென்னை மாநகரம் வேண்டாம் என்று சொல்லுங்க. கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்தது சென்னை மாநகரம், தவிர்க்கிறார்கள். நான் அறிந்த வரையிலே எங்களுக்கு அளிக்கப்பட்ட 2 தொகுதியிலே சென்னை மாநகரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய பல்லாவரம் தொகுதி, அந்த தொகுதியில விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக அல்லவா இருந்தது. ஏன் அதை விட்டு கொடுத்தார்கள்? நிற்பதற்கு அஞ்சுகிறார்கள். இன்னும் பெரிய விஷயம் சொல்லணும்னா, காமராஜர் அவர்களுக்கு பின்னாலே வந்த பக்தவத்சலம் 12 அமைச்சர்களை சென்னை மாநகரத்தை சுற்றி நிறுத்தி 12 அமைச்சர்களும் தோற்று போனார்கள். இப்பொழுது அமைச்சர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய கட்சிகளாக எவை இருக்கின்றன? பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 அமைச்சர்களும், வாசன் அவர்களுக்கு 4 அமைச்சர்களும் எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கிறது. எப்படி தெம்போடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? மீண்டும் 67 திரும்பும் என்ற நம்பிக்கை தானே. மக்கள் அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது வெறுப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி ஒழிந்தால் போரும் என்று சொல்கிறார்கள். கோடைக்கு 2000, மாதத்துக்கு 1000 என்று சொன்னவர்கள் எல்லாம் இந்த கோடையிலே நுங்கு சாப்பிடுங்கள், இளநீர் சாப்பிடுங்கள், தர்பூசணி சாப்பிடுங்கள் என்று 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதிசயமா இருக்கு. தமிழ்நாட்டில் கோடையே இப்பதான் முதல் முறையா வந்துக்கா அல்லது இந்த பழங்கள்லாம் இப்பதான் வருதா தெரியல. சாதாரண மக்களுக்கு கூட தெரியும், மோர் இந்த பழங்கள் எல்லாம் வெயில் காலத்தில் சாப்பிடுவாங்க, இருக்கிறத வச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அரசாங்கம் இந்த முறை தான் கொடை கொடுத்துருக்கு. எவ்வளவு ஒரு நிச்சயமற்ற தன்மை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருந்தால் இவைகளை செய்திருப்பார்கள். கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க என்னென்ன கொடுக்கணும்ட்டு. அந்த அளவில் 1000 ரூபாய் என்று வந்தவர்கள் அத்தனை கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னவர்கள் பங்கிட்டட்டை அத்தனைக்குமே எங்கே கொடுத்தார்கள்? அது கொடுத்தது கூட 1,24,000 பேருக்கு என்ன கொடுத்தாங்க. அது 28 மாசம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப திமுகவோட சாதனை எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? நான் அவங்களுடைய சாதனையை அதிகமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் சொல்லணும்னா வேதனையில் அழைத்திருக்கிறார். வேதனை மக்களுக்கு கொடுத்தது தான் அவர்களுடைய சாதனை. எந்த வகையிலும் சட்டம் ஒழுங்கு எடுத்துக் கொடுங்கள். 2 வயது குழந்தை, 80 வயது கிழவி, பாதுகாப்பு இருக்கிறதா? உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். என்ன பாதுகாப்பு? 2 வயது குழந்தை, அது பெண்ணா ஆனா? அது குழந்தையாகத்தானே பார்க்க வேண்டும். அது கூட பார்க்க முடியவில்லை. அந்த குற்றவாளிகள் எல்லாம் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களா இருக்கு. அதுதான் வேதனை. தமிழ் மக்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்ப அமைப்பே சிதறிவிடும், தமிழகமே உடைந்துவிடும், தமிழகத்தினுடைய பண்பாடு அத்தனையும் சீர்குலைந்துவிடும். இன்றைக்கு எத்தனையோ தமிழ் இலக்கியங்கள் இவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இருந்திருக்கின்றன. பாரதி தெளிவாக சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னான். இவர்கள் கல்வி பெருகியதாக பொய் பேசுகிறார்கள். இவர்கள் என்ன, அடிப்படை வகுப்பிலே சேருவதற்கான மக்கள் தொகை இதுவரை 0. அதாவது எல்லோரும் பள்ளிக்கு சென்றார்கள். இப்போ 2.5 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அப்போ ஆரம்ப கல்விக்கு குழந்தைகள் வருவது கிடையாது. மேல் படிப்புக்கு என்று சொன்னால் 8.5 விழுக்காடு குறைந்திருக்கிறது. எங்கே கல்வியிலே நாம் வளர்ந்திருக்கிறோம்? இலவசமாக உணவு, இலவசமாக சிற்றுண்டி, இலவசமாக புத்தகம், இலவசமாக சைக்கிள் எல்லாம் கொடுத்து கூட ஏன் டிராப் அவுட்? ஏன் மாணவர்கள் முழுமையாக படிக்க முடியாமல் பாதியிலே நின்று விடுகிறார்கள்? இங்கே இருக்கக்கூடிய குழப்பத்தை நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் என்னன்னா, எதுல பார்த்தாலும் காசு. இந்த தமிழ்நாட்டில் தொழிற்சாலை துவங்க வேண்டும் என்று வந்தவர்கள் கூட இவர்களுடைய கொடுமை தாங்காமல், இந்த லஞ்ச ஊழல் கொடுமை தாங்காமல் கர்நாடக மாநிலத்துக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ சென்று இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன தொழிற்சாலை இங்கே கொண்டு வந்தார்கள்? போய் 2 முறை ஊர் சுற்றி வந்தார்கள் அல்லவா? என்ன தொழிற்சாலை இங்கே வந்தது? அதனால இவர்களால் செய்ய முடியாது. இவர்களுக்கு அந்த ஆளுமை கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ திமுகவை சார்ந்த எஸ்வி சேகர் ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. இப்ப சமீபத்தில் விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இயற்கை உபாதைக்கு சென்ற போது பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்த அவல நிலையா இங்கே பார்க்க முடிந்தது.
அந்த பெண்ணுக்கு அந்த புகாருக்கு பின்னாடி என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வைக்கிறாரு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார் இது? எஸ்.வி. சேகர் அவர்கள் ஒரு சினிமா நடிகர், நாடக நடிகராக இருந்து சினிமா நடிகராக வந்தவர்கள். அதற்கு முன்பு என்னவாக இருந்தார் என்று எனக்கு தெரியாது. அவர் பெண்ணும் அல்ல, ஆண்தான். ஆனால் கிராமங்களிற்கு சென்று பெண்கள் எத்தனை அல்லலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை எஸ்.வி. சேகரால் உணர முடியாது. மோடி அவர்கள் அதை உணர்ந்துதான் முதல் சுதந்திர செங்கோட்டை கொடியேற்று விழாவிலேயே அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை என்று சொன்னார். அதையெல்லாம் இவர்கள் ஏளனம் செய்தார்கள். ஆனால் அந்த அனைத்து வீட்டுகளுக்கும் கழிப்பறை என்பது இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்பது தமிழ்நாடு எடுத்து காட்டியிருக்கிறது. இது கூட எஸ்.வி. சேகருக்கு புரியவில்லை என்று சொன்னால், அவர் எத்தனை படித்திருந்தாலும், எத்தனை நாடகம் எடுத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்களோட தொடர்பில் இருந்தாலும் கூட அவர் ஒரு மூன்றாம் தர ஒரு விமர்சகர் என்பது நிலைக்கு தானே தள்ளப்பட்டு கொண்டார். இது தவறு. யார் மீதோ கோபம் இருக்குது, யாரையோ தூக்க வேண்டும் தோளிலே என்பதற்காக இல்லாததையெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. அது கூடாது. அவரை போன்றவர்கள் அதை செய்யக்கூடாது. திமுக இருக்கவங்க இப்படி அநாகரிகமா பேசுவதற்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க சார்? அநாகரிகமா பேசுறது இப்ப இல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே. பெரியார் என்ன சொன்னார்? இவங்க பெரியாரைத்தான் பெரிதாக நினைக்கிறார்கள். பெரியார் என்ன சொன்னார்? உனக்கு உடல் பசி என்று ஏதேனும் இருக்குமானால் அதை உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உறவு முறையே கிடையாது. இதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே நீ சென்று விடலாம். அது தாயானாலும் தாரமானாலும் தமக்கையானாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அவசியம் என்ன? இயற்கை. இதை தவிர்க்க முடியாது என்று பெண்களை குப்பை தொட்டிகளாக வர்ணித்தார்கள். அந்த குப்பை தொட்டியாக வர்ணித்த ஒரு கலாச்சாரம் தான் திராவிட முன்னேற்ற கழக கலாச்சாரம். அந்த அளவுக்கு அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக முன்னணி பேச்சாளர்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது, ஒரு நடிகையும் விடவில்லை, ஒரு அரசியல் தலைவரையும் விடவில்லை, பெண்களை எல்லாம் அவ்வளவு அவமானமாக பேசுகிறார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவையெல்லாம் எப்படி அனுமதிக்கிறார்கள்? அவன் வெளியவே நடமாடக்கூடாது, குண்டர் சட்டத்தில் உள்ளே போட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதை ரசிக்கிறது. அமைச்சர்கள் மேடையிலே இருந்து கைத்தட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான சூழ்நிலையிலே வளர்ந்தவர்கள் தான், பெண்களை எல்லாம் போகப் பொருளாக நினைக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இதில் எந்தவித சந்தேகம் இல்லை. 1-2 விதிவிலக்கு இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்படி 1-2 விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் முற்றிலுமாக பெண்களை போகப் பொருளாக நினைக்கக்கூடியவர்கள் தான். நம்ம என்டிஏ பக்கம் வந்து அமைதியான முறையில் எல்லாமே நடந்துவிட்டது. அநேகமாக இன்னைக்கு மாலைக்குள் வேட்பாளர்கள் முழுவதுமே அறிவித்து விடுவார்கள். களப்பணியிலே இறங்கி விட்டார்கள். நேற்று எடப்பாடி அவர்களும் தமிழிசை அவர்களும் மயிலையிலே இறங்கி விட்டார்கள். மக்கள் மத்தியிலே ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு மக்கள் மத்தியிலே பரப்புரையை துவங்கி விட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்ன நடக்கிறது? மாநாடு என்று பெரிதாக கூட்ட வேண்டும் என்று சொல்லி காலினார்காரர்களை தான் நாம் பார்க்கிறோம். மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். வாக்குறுதி என்பது எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. உங்களுக்கு மின்சார கட்டணம் என்றால் சாக்கடிக்கிறது என்று எடப்பாடி ஆட்சியிலே சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மின்சார கட்டணம் 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. மாதம் நாங்கள் மின்சார கட்டணத்துக்காக எடுப்போம்னு சொன்னார்கள். எந்த மாற்றமும் கிடையாது. விலையேற்றம் ஒன்றுதான் மாற்றமாக இருக்கிறது. பாலின் விலை என்னவாகி இருக்கிறது? 3 முறை பாலின் விலை ஏற்றிருக்கிறார்கள். இருப்பதற்கு இடம், வீடு வரி எந்த அளவுக்கு வரி, எல்லாமே 3 மடங்கு தான் அவர்கள் வரி சுமத்தி இருக்கிறார்கள். வரியே போட மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் 3 மடங்கு நம்முடைய நிலவரியை போட்டிருக்கிறார்கள். பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு ஏழை ஒரு சாதாரண இடம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் பதிவு கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். எதை தொடவில்லை, எல்லாவற்றிற்கும் வரி உயர்த்திருக்கிறார்கள். சாக்கடை நீர், பின் குடிநீர், அதான் இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சாக்கடை நீருக்கும் குடிநீருக்கான வரி இருக்கிறது அல்லவா, அதை கூட உயர்த்திருக்கிறார்கள். குடிநீரே கிடையாது, வெயில் காலம் வந்தால் குடிநீர் கிடையாது. ஆனாலும் வரி உண்டு. பல இடங்களிலே இன்றைக்கு குடம் எடுத்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மழை வந்தும் கூட நீர் இல்லை. இப்போ என்டிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதியில் வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும், அப்படி குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியம் இருக்குமா? அதே போல் அம்மா அவர்கள் ஆட்சியில் நடந்த பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாமே மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இருக்கிற கடன் பிரச்சனை இதெல்லாம் சாத்தியம் இருக்குமா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? சாத்தியமாக இருக்குமா என்று சொன்னால், ஒரு முறை வங்கி கணக்கிலே தான் காசு போட வேண்டும் என்று சொல்லி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள், கிராமத்தில் எங்கேயும் வங்கியே கிடையாது, இது கூத்தாக இருக்கிறது, நகைச்சுவையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்திலேயே அதிக பணப்பரிமாற்றம் வங்கியின் மூலமாக நடப்பது நம்முடைய நாட்டிலே தான். ஒரு கிராமத்தில் ஒரு கீரை கட்டை வாங்கக்கூடிய அந்த வயதான மூதாட்டி கூட தன்னுடைய கைபேசியில, மொபைலில் பணத்தை பெறுகிறார். அந்த அளவிற்கு இருக்கிறதா? என்ன கற்பனை செய்ய முடியாது, நடந்திருக்கிறதா இல்லையா? அன்றைக்கு 2 சக்கர வாகனங்களை அம்மா கொடுத்தார்கள். அது என்ன, அதுக்கு விலை குறைவா?
ஃப்ரிட்ஜுக்கு மேலாக விலை அது குறிப்பிட்ட சிலருக்கு கொடுத்தாங்க. ஆனால் இது கார்டு ஹோல்டர்ஸ் எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜு அப்படின்னு அறிவிச்சாங்க. இதுக்கு நிதிக்கு எங்கே போவாங்க? 10 லட்சம் கடனில் இருக்கு, நிதிக்கு எங்கே போவாங்க? சாதாரண மனிதன் கேட்கின்ற கேள்வி தான். அது நான் பொய் தப்புன்னு சொல்லவே இல்லை. எங்கே போவாங்க? ஒன்றும் கிடையாது. படிப்படியாக டாஸ்மாகை நாங்கள் குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த படிப்படியாக டாஸ்மாகை குறைக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். அப்பொழுது சில வரிகள், ஏற்கனவே இருக்கின்ற வரிகள் சரியாக கட்டுவார்கள். இன்றைக்கு வரி கட்டுவதே கிடையாது. நோட்டீஸ் வந்த பிறகுதானே போகிறார்கள். அன்றைக்கு சீராக இருக்கும். அது மட்டுமல்ல, பண வருவாய்க்காக எத்தகைய பட்ஜெட் போட வேண்டும், எங்கிருந்து பணம் வரவழைக்க வேண்டும், இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்துதான் இந்த ஃப்ரிட்ஜை, குளிர்சாதன பெட்டியை தருவதாக எடப்பாடி சொல்லியிருப்பதாக நான் நினைக்கிறேன். 2 சக்கர வாகனங்களை இவர்கள் நிறுத்திவிட்டார்கள். மடிக்கணினி லேப்டாப்பை நிறுத்திவிட்டார்கள். இவற்றையெல்லாம் மீண்டும் துவங்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பிறகு உணவு பங்கீட்டு அட்டையில கொடுக்கக்கூடியது இன்னும் 4 ஆண்டுகளுக்கு நம்முடைய மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்றவரை எல்லோருக்கும் இலவசமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இவரும் அது கிடைக்கும் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் முத்திரை போட்டு தமிழ்நாடு அரசு கொடுப்பதாக ஸ்டாலின் செய்கிறார். ஆனால் மோடி அவர்கள் பல திட்டங்களை இங்கே இவர்களிடத்தில் பணமாக கொடுத்தால் என்ன செய்வார்கள் என்று தெரியும். அதாவது பட்டியலினத்தாருக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கூட மடைமாற்றம் செய்து கோடையை கொடுக்கிறார்கள் எல்லோருக்கும். அப்ப என்ன இவர்கள் பட்டியலினத்துக்காக இருக்கிறார்கள்? அங்கே திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எனவே கமலஹாசன், திருமாவளவன், வேல்முருகன் இவர்களுடைய நிலையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் எத்தனை சண்டை, இவற்றையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு கடந்த முறை கொடுத்த சீட்டுகளை விட 1-2 சீட்டுகளை பகல் கொள்ளையாக அடித்து தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அங்கே வருத்தம் இருக்கத்தானே செய்யும். இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க திமுக மீது. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி பலமா இருக்கிறதா திமுக வீழ்த்துவதற்கு? வாக்காளர்கள் யார்? மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி என்ன கணித்திருக்கிறார்கள்? இல்ல, புதிதா ஒருவர் விஜயன் வந்திருக்காரு, நாங்க மாற்றத்தை தேடி போறோம் அப்படின்னு. ஆமா, அதனாலதான் பலம் கூடி இருக்கிறது என்று சொல்கிறேன். விஜய் தேர்தலிலே தனியாக போட்டியிட்டால் என்டிஏனுடைய பலம் கூடும். எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாதாரணமாக யாரை கேட்டாலும் கூட சிறுபான்மையினுடைய ஓட்டு விஜய் வாங்குவார். அப்போ அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உரித்தான வாக்குகள். பின்தங்கியோருடைய வாக்குகள், பட்டியலினத்தினுடைய வாக்குகள் திமுகவுக்கு விழும். திருமாவளவன் அங்கே இருக்கிறார், இதையும் ஏற்றுக்கொள்வார்கள். இவையெல்லாம் சேர்த்தால் ஒரு 20 விழுக்காடு இருக்கும். அப்போ திராவிட முன்னேற்ற கழக வெற்றி என்பது 20க்கு மேல் அவர்கள் உழைப்பதெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்து. இப்போ இந்த 20ல 15 விழுக்காடு இல்ல 10 விழுக்காடு குறையட்டும், விஜய் வாங்கட்டும், விஜயோட ரசிகர்கள் இளைஞர்கள் வாங்கட்டும். அப்ப என்ன ஆகும்? கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றதை காட்டிலும் ஒரு 10 விழுக்காடு குறையும். அதிமுக கடந்த முறை டிடிவி இல்லை கூட்டணியிலே, என்டிஏ கூட்டணி டிடிவி இல்லை, ஆனால் இந்த முறை அவர் இருக்கிறார். அப்போ இவருடைய கூடுதலான டிடிவி சப்போர்ட்டும் தென் மாவட்டங்கள்ல. அது மட்டுமல்லாமல் நமக்கு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கை சரிய செய்வதாலும் 3 விழுக்காடிலே வெற்றி பெற்றவர்கள் 10 விழுக்காடிலே தோற்று போவார்கள். அபரிதமான வெற்றி, முழுமையான வெற்றி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். ஐஜேகேனுடைய 2 வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள். அதனால சந்தேகமே வேண்டாம். படித்தவர்களைத்தான் நாம் நிறுத்துவோம். எங்களுடைய கட்சியின் சார்பாக அந்த படித்தவர் பாமர மக்களுக்கு உழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த மனநிலை உள்ளவர்களைத்தான் நாம் நிறுத்துகிறோம். ஒரு வழக்கறிஞர் சென்னையில் நிற்கிறார், குன்னத்திலே ஒரு பெண்மணியை நிறுத்துவதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக 50 விழுக்காடு 2 சீட்ல 1 பெண்ணுக்கு 1 ஆணுக்கு என்று சட்டமில்லாமல் யாரும் கேட்காமல் கொடுக்கக்கூடிய பண்பு பார்வேந்தர் ஐயாவுக்கு இருக்கிறது, ரவி பச்சமுத்து ஐயாவுக்கு இருக்கிறது. அதுதான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் ஆற்றக்கூடிய பங்கு. தேசம்தான் பெரிது, கட்சி எல்லாம் 2வது. அந்த அளவில் தான் அங்கே இருக்கு. மீண்டும் இணைந்து பேசும். தகவல் கொடுத்தமைக்கு நன்றி சார்.